தொழில் முனைவோர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். பல்வேறு சிரமங்களை எல்லாம் தாண்டி பல தொழில்களிலே நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் முதல்ல தொழில் பண்றதுன்னா இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் முறைகள் தான் இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து எப்படி நாம் தொழில் செய்ய வேண்டும், எப்படி தொழில் செய்வதில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சிஐ அமைப்பு, எம்எஸ்எம்இ மூலமாகவெல்லாம் ஒரு அமைப்பாக செயல்பட்டு புதிய இந்த இருக்கக்கூடிய போட்டி உலகில் தொழில் செய்வது என்பது மிகவும் சிரமம். கட்டாத பெரிய நம்ம இப்போ ஃபாரின்ல போய் இருக்கிற மாதிரி தொழிலதிபர்களை கையெழுத்தே வாங்காம ஒரு பேப்பர்ல நிறுவ முடியா ஒரே டாக்குமெண்ட், போலீஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து எத்தனையோ 9,000 கோடி நினைக்கிறேன் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் நாங்கள் ஒழுங்கா கட்டுறவங்களுக்கு லோன் கொடுங்கிறத எங்களுடைய பெரிய கோரிக்கை. அது எல்லாரும் மனசுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இமாச்சல்ல இருந்து வருது 6,000 மெகாவாட் கொண்டு வர்றாங்க. நம்முடைய மின்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பல தடவை பதில் சொல்லியிருக்காரு. இமாச்சல் இருந்து கொண்டு வர 6,000 மெகாவாட் அங்க வந்து பிரிச்சு நமக்கு 4,000 மெகாவாட்டும் கேரளாவுக்கு 2,000 மெகாவாட். ஆனா கேரளா என்ன 2,000 மெகாவாட் வேணும்னு கேட்கவே இல்லையா, வேணும் நம்மளே எடுத்துக்கலாம் அன்னைக்கு அமைச்சர். காரணம் என்னன்னா அங்க இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அங்க இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் கொடி ஊழிவாங்க. ஆனா எல்லா வசதிகளும் செய்யக்கூடிய செய்து கொடுக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. எங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் பார்க்கும்பொழுது கூட கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கோம்னா, கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடிய ஒரு நகரம். நம்ம ஊருக்கு ஒரே மாதிரி தான் போடுறாங்க, மற்ற ஊரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால நம்ம ஊருக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லி தனி ஃபண்ட் ஏதாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா தான் இண்டஸ்ட்ரீஸ் வளரும். இண்டஸ்ட்ரீஸ் வளரும் பொழுதுதான் நம்ம வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்பது மிக அதிகம். நான் எல்லா ஊர்லயும் வேலை இல்லைமாங்க, நம்ம ஊர்ல வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற போர்டு தான் பாக்குறேன். எல்லா டெக்ஸ்டைலா இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், கொசுவலையா இருக்கட்டும். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவில் இருக்கும் பொழுது இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். முதல் மாநாடு இந்த 2015 நடந்தது. அது வந்து 2,42,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதேபோல 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நடத்தினார். அதுல 3,431 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அதுல முதல் முறையாக கரூர்ல இருந்து கூட தொழிலதிபர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அதுல அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். நானும் இந்த மாநாட்டிற்கு போகும்பொழுது அவர்கள் எல்லாம் அப்ப 825 எலக்ட்ரிக் பஸ் எல்லா சிட்டிகளிலும் வருது. பெரிய சிட்டியில மெட்ரோ மாநகராட்சியில் சென்னை, கோவை அது போல ஊர்களுக்கு அது முதல் கட்டமாக. அடுத்தது C40 என்ற ஒரு அமைப்புல கையெழுத்து போட்டிருக்கிறோம். அதுல 2,000 பஸ் எலக்ட்ரிக் பஸ் வருது. மிக விரைவில் கொஞ்ச நாள்ல BS6 வரப்போகுது. BS4 5 கிடையாது. இன்டர்நேஷனல் ரூல் படி BS5 கிடையாது நம்ம நாட்டில். அடுத்து BS6 வருது. கரூருக்குன்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி நிறைய லோன் கொடுங்க சார். எல்லா பசங்கள்லாம் இன்னைக்கு எல்லாம் படிச்சு வந்துட்டாங்க. எல்லாம் மாஸ்டர் டிகிரி தான் US UK தான் படிச்சு வந்திருக்காங்க. தொழில் பண்றதுக்கு நிறைய ஆர்வமா இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அவங்க எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே போல இந்த மிக சிறப்பான ஒரு